ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆதார் கார்டு வந்து புதுசாக பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு இனிமேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேருந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது செலக்ட் 12 டிஜிட் ஆதார் நம்பர், 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி நம்பர், 28 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் புதுசாக பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் மட்டும்தான் இருக்கும். அப்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர் இருக்கும். புதுசாக என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்காது, விர்ச்சுவல் ஐடி நம்பர் இருக்காது. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்ற இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ கீழே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காலமாக இங்கே பிரிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே காலம் தான் இருக்கும். அதில் டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிஜிட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், டேட்டு, டைமு. அதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29/3/2016 அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணும்போது 2016/3/29 அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டை ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க அவங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ரோல்மெண்ட் டேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் டைம் வந்து அவங்களே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டேட் கேட்டிருக்காங்க. டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து டைம் கேட்டிருக்காங்க. டைம் வந்து நீங்கள் எந்த டைம் பிடிச்சிங்களோ அந்த டைம் அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்டு டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஓடிபி நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை அண்டு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.